ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் தட்டுக்கடை கப்பை முட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கப்பை செய்கிறதுக்காக 3/4 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுக்கலாம். கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கம்பு பகுதியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதான், எல்லா கிழங்குகளையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் தண்ணி சேர்த்து இந்த கிழங்கை நல்லா கழுவி எடுக்கலாம். தண்ணியில் ஒரு 2 வாட்டி கிழங்கு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கிழங்கை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது கூடவே கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த கிழங்கை நல்லா வேக வச்சு எடுங்க. தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கிழங்கு நல்லாவே குக்காகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாவே குக்காகி வந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அகலமான கடாயை சூடு பண்ணுங்க. இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த முட்டையை நல்லா அடித்து விட்டுட்டு இந்த எண்ணெயில் சேர்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா முட்டையை பரப்பி விடுங்க. முட்டை லைட்டாக குக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி முட்டை நல்லா பொடி மாஸ் ஆனதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக இதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கலாம். கூடவே 4 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை நல்லா வேக விடலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கிழங்கை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி மாஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி விளிம்பு இல்லாத கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பை வச்சு இதை நல்லா கொத்தி விடலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. கிழங்கு, முட்டை, மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான மரவள்ளி கிழங்கு ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா சேர்ந்து வந்தாச்சு. அவ்வளோதான், கடைசியாக இதில் கொஞ்சமாக வெங்காயம் தூவி பரிமாறலாம். நம்மளோட சுவையான கேரளா ஸ்பெஷல் தட்டுக்கடை முட்டைக்கப்பை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.